திருமந்திரமும் வாழ்வியலும். ஒன்றிய குலம் ஒருவனே தேவன் என இந்த உலகத்துக்கு இறைப்பரம்பொருள் ஒருவனே என்று எடுத்துரைத்த நூலாக இந்த திருமந்திரம் 9 தந்திரங்களாக பகுக்கப்பட்டிருக்கிறது. 9 தந்திரங்களும் 9 ஆகமங்களின் சாரமாக விளங்குகிறது. ஒவ்வொரு தந்திரங்களும் பற்றி நாங்கள் இனி தனித்தனியாக பார்ப்போம். முதலாவது தந்திரத்தில் இறை இன்பத்தையும் திருவருள் பயனையும் 30 பாடல்களில் உபதேசம் என்ற பகுதிகளுக்குள்ள அடக்கி திருமூலர் விளக்கி காட்டுறார். அதோட இந்த யாக்கை, செல்வம், இளமை, உயிர் போன்ற 4ம் இந்த உலகத்தில் நிலையில்லாதவை என்பதை விளக்கி காட்டுறார். மற்றும் 50 தீய செயல்களாக இருக்கக்கூடிய கொலை, களவு, கள், பிறன்மனை நயத்தல் போன்றன உலால் உண்ணுதலால் ஏற்படக்கூடிய தீயன பற்றியும் விளக்கி சொல்கிறார். அடுத்தது இந்த குருவை காண்பது, குருவின் பெயர் கேட்பது, உரைப்பது எல்லாமே இந்த வாழ்வுக்கு இறைவனை அடையும் வழிகளாக இருக்கின்றன என்று சொல்கிறார். இவனே குருவாக எம்மை ஆட்கொள்வார். மேலும் பல தலைப்புகளுக்கு கீழே இருந்து நாங்கள் இந்த வாழ்வியலில் கடைப்பிடிக்க வேண்டிய விடயங்களை திருமூலர் கூறுகிறார். 2ஆம் தந்திரத்தில் தொன்ம கதைகளையும் அதன் உட்பொருள்களையும் தெளிவாக கூறுவதோடு இந்த உயிர்கள் உய்யும் பொருட்டு இறைவன் செய்யும் 5 பற்றியும், மூவகை உயிர்கள், திருக்கோயில், சிவநிந்தனை, குருநிந்தனை, பொறுமையினுடைய வல்லமை, பெரியோரை துணைகோடல் பற்றி சொல்கிறார். அதோடு மார்க்கண்டேய நாயனாருக்காக எம்பெருமான் சிவபெருமான் காலனையை உதைத்த இந்த தொன்மக்கதை ஊடாக எங்களுக்கு குண்டலினி சக்தியை எப்படி நாங்கள் நிலை பெறச் செய்வது என்பது பற்றியும் கூறுகிறார். 3வது தந்திரத்தில் ஓகக்கலைகள், அதாவது யோகக்கலை பற்றியும் அட்டமா சித்துக்கள் பற்றியும் விளக்குறார். இந்த மூச்சு பயிற்சியின் ஊடாக முதுமையை இளமையாக்க முடியும், இந்த மாந்த வாழ்வுக்கு எப்படி இந்த காலத்தை பெருக்கக்கூடிய வழிகள் இருக்கின்றன என்பது பற்றியும், இறைவனை அடையக்கூடிய நுட்பங்கள் பற்றியும், இவ்வுடலுக்கும் உயிருக்கும் ஏற்படும் நன்மைகள் பற்றியும் நுணுக்கமாக அதில் விளக்கி இருக்கிறார். 4வது தந்திரத்தில் மந்திரங்கள், சக்கரங்கள் பற்றி கூறுவதோடு மந்திரங்களை எப்படி பலுக்கி இறை சிந்தனையை பெருக்கலாம் என்றதை பற்றியும் உறுதியாக கூறுறார். இருவைந்தெழுத்தின்ற வல்லமையையும் அதனால் இறைவன் இவ்வுலகையும் உயிரையும் எப்படி படைத்து காத்தருளுகின்றான் என்பது பற்றியும், அவன் இந்த உயிரோடு கலந்து நீக்கமர நிறைந்திருப்பது பற்றியும் விளக்குகிறார். இருவைந்தெழுத்தாக விளங்கும் பரம்பொருள்தான் இந்த உயிருக்கு மருந்தாக இருக்கின்றான். இறைவனுக்குரிய சக்கரங்கள் பற்றியும் இந்த 4ஆம் தந்திரத்தில் எடுத்துரைத்து கொண்டு 5ஆம் தந்திரத்தில் சைவம், சைவத்தினுடைய உட்பிரிவுகள், இறைவனை அடையும் வழிகளாக விளங்கக்கூடிய 4 வகை நெறிகள் பற்றியும், 6ஆம் தந்திரத்தில் குருவை பெறல், திருவடி பேறு, துறவு, திருநீறு பற்றிய செய்திகளையும் தருகிறார். குருவானவர் அறியாமை நீக்க வேண்டும், பக்குவம் அடைந்தவராக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் குரு ஒரு குருடன் என்று சொல்கிறார் திருமூலர். 7ஆம் தந்திரத்தில் 6 ஆதாரங்களை பற்றியும், சிவலிங்கம் மற்றும் சிவபூஜை, குரு பூஜை, உயிரினுடைய இலக்கணம் பற்றியும் கூறுறார். இவை 8வது தந்திரத்தில் இறையன்பு நிலை பற்றியும் வீடு பேற்று பற்றியும் கூறிக்கொண்டு இவற்றின் ஊடாக உயிர்கள் இறையருளால் பெறக்கூடிய நலன்களையும் பற்றி விரித்துரைக்கின்றார். 9வது தந்திரத்தில் சமய தத்துவங்களை உணர்த்தும் மெய்ப்பொருள்களை பற்றி விளக்கி கூறுகின்றார்.